பொன் முருகலா வறுத்தெடுத்த பூண்டு மிளகாய் பொடியோட டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாது. இட்லிக்கும் இதுக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன். வெரைட்டி பொடி செய்கிறதுல எபிசோட் நம்பர் 1. இது இனி வர எபிசோடு பார்க்கறதுக்கு மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து தேவையான அளவு வரமிளகாய் எடுத்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். இப்போது அதே பேனில் நம்ம மறுபடியுமே 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து ஸ்மெல் வர வரைக்கும் நல்ல ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் நம்ம மறுபடியுமே அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு அதை நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை போட்டு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதை வறுத்த அப்புறம் நம்ம இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எண்ணெய் எடுத்து கொஞ்சம் நல்லா 5 நிமிஷம் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதோடு சேர்த்து நம்ம தேவையான எண்ணெயை ஊற்றி உங்ககிட்ட கட்டிப்பிடுங்க இருந்தால் அதை போட்டுக்கலாம், இல்லை காயப்பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு தோலோடு நம்ம நசுக்கி வச்சிருந்த பூண்டு அதை நல்லா இப்படி போட்டு அமுக்கி விட்டு நீங்கள் வந்து வதக்கி விடணும். தண்ணி தன்மை போகிற வரைக்கும் வதக்கி கோல்டன் கலரில் வரும். இப்போது ஆற வச்சிருந்த எல்லா பருப்பு கலவையும் எடுத்து நம்ம உப்பு போட்டு முதல்ல அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வதக்கியிருந்த பூண்டை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான